சமீபத்தில் ஆளுநர் கால்டுவெல்லை குறித்து சில தவறான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதை நாம் பார்த்தோம். சரி, நிறைய பதிவுகள் நாம் போட தேவையில்லை. கர்த்தரை அறியாத எத்தனையோ பேர் கூட கால்டுவெல்லை குறித்ததான பல சரியான வரலாற்று தகவல்களை அவருக்கு எடுத்து காண்பித்தார்கள். கால்டுவெல்லினுடைய உண்மையான பணி என்ன என்பதை குறித்து எடுத்து காண்பித்தார்கள். அவர் எதற்காக கால்டுவெல்லை குறித்து பேசுகிறார்? பல வீடியோக்கள் நம்ம ஏற்கனவே போட்டு இருக்கிறேன். எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கால்டுவெல் இன்னும் சில மிஷனரிமார்களை அதிகமாய் பழித்துரைப்பதுண்டு. எதற்காக அப்படின்னா அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனும் இதை அனுமதிக்கிறார் என்று உங்களிடத்தில் இன்னைக்கு நான் பேச வர்றேன். இத்தனை நாள் இல்லாம இந்த காலகட்டத்தில் இந்த மிஷனரிமார்கள் அதிகமாய் தாக்கப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, தேவன் இதை அனுமதிக்கிறாரோ, வேண்டுமென்றே தேவன் இப்படி செய்கிறாரோ என்ற ஒரு கேள்வியும் எனக்குள் எழும்பியது. அது ஆம் என்று ஆமோதிக்கத்தக்க வகையில் தான் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? காரணம் இல்லாமல் இல்லை. இந்த கால்டுவெல்லை குறித்தும் ஜியு போப்பை குறித்தும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியவே தெரியாது. கிறிஸ்தவ சபைகள் அதை மறந்து விட்டன. ஜியு போப்னா யாருன்னு தெரியாது, கால்டுவெல்னா யாருன்னு தெரியாது. வீரமா முனிவர், அதாவது பெஸ்கி என்று சொல்லுகிறோம் அல்லவா, அவரை பத்தி யாருக்கும் தெரியாது. பவர் என்கிறவரை குறித்து தெரியாது. நம்ம வச்சிருக்கிற மொழிபெயர்ப்பு அவருடையதுதான். இரேனியஸ் ஐயாவை பத்தி நமக்கு தெரியாது. ஆனால் எப்ப இவர்கள் மதம் மாற்ற வந்தார்கள், இந்த மதவாத அரசியல் கட்சிகள் எல்லாம் கால்டுவெல்லை குறித்து, ஜியு போப்பை குறித்து, எல்லிசை குறித்து இவர்கள் எல்லாம் மதம் மாற்ற வந்தவர்கள் என்று பேச பேச இவர்களுடைய வரலாறு தோண்டப்படுகிறது. வரலாறு உண்மையிலே இருந்தது. அதை மூடி வச்சது யாருன்னு கேட்டா நீங்கள் நானும் தான். கிறிஸ்தவ சபைகள் இன்றைக்கு தசமபாகத்தை குறித்து பேசுகிற அளவுக்கு கால்டுவெல்லை குறித்து பேசல. உங்க சபையில 10ல் 1 பாகம் கொடு, கட்டடம் கட்டுறதுக்கு காசு கொடுன்னு வாரம் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் இருக்கிறதே ஒழிய, மிஷனரிமார்கள் நமக்காக ஆற்றிய தொண்டை குறித்து என்னைக்காவது உங்க சபையில பேசி கேட்டிருக்கீங்களா? பாரம்பரிய சபைகள்ல சில இடங்களிலே பேசினார்கள், புத்தகம் எழுதினார்கள். அது இப்ப திரும்ப கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி மிஷனரிமார்களை வசைப்பாடின உடனே தான் கொஞ்சம் கொஞ்சமா நாம யாரு அப்படின்னு போய் எத்தனையோ பேர் புக்கெல்லாம் வாங்குறாங்க. சமீபத்தில் ஒரு புத்தக கடையில மிஷனரிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு, இது நாள் வரைக்கும் அந்த புத்தகம்லாம் வித்ததே கிடையாதுங்க, இப்போ 1-2 புத்தகம் விற்று கொண்டு இருக்கிறது என்று அவர் சாட்சி சொல்லுகிறார். எதனால? ஒருத்தர் திட்டுனதுனால. இப்ப நம்ம யாருக்கு நன்றி செலுத்த வேண்டி இருக்கிறது? ஆளுநருக்கு தான் நன்றி செலுத்த வேண்டி இருக்கிறது. இன்னும் நிறைய பேர் நிறைய மிஷனரிமார்களை திட்டினாதான் நம்ம ஆளுக விழித்துக் கொள்ளுவார்கள் என்று தெரிகிறது. நான் சொல்லுகிறேன், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ், இன்னும் இது போன்ற ஸ்தாபனங்கள் ஆகட்டும், தனித்தனியவைகள் எல்லாம் இண்டிபெண்டா இருக்காங்க. பாத்தீங்களா? இப்படிப்பட்ட சபைகளிலே மிஷனரிமார்களை குறித்து எங்கேயுமே நாம கேட்கவே இல்லை. நீங்க கேட்டீங்களா? உங்க சபையில இந்த ஆளுநருக்கு பேசுனதெல்லாம் இப்ப சமீபத்தில் இதெல்லாம் பேசுனதுனால சில இடங்கள்ல நீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. உங்க சபையில ஏதாவது ஒரு சில இடங்கள்ல பேசியிருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நீங்க கேட்ட ஞாபகம் இருக்கா? இல்ல. அவங்களுக்கு அதை பத்தி கவலையும் இல்லை. ஏன்னா மிஷனரிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து நீங்க படிச்சீங்கனாலும் நீங்களும் மாறிடுவீங்க. உங்க போதகரை எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. பெரிய டிவி ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட இவர்களை பத்தி பேசுவது இல்லை. ஆனால் காணிக்கை திட்டங்களை குறித்து அதிகமாய் பேசுகிறார்கள். ஜெப மலையை குறித்து பேசுகிறார்கள், ஜெப கோபுரத்தை குறித்து பேசுகிறார்கள், கல்லூரி கட்டுவதை குறித்து பேசுகிறார்கள், தீர்க்க தரிசனத்தை பத்தி பேசுகிறாங்க. யார் அடுத்து வருவா வரமாட்டா இதை பத்தி மட்டுமே நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழுக்கு தொண்டாற்றிய, சமுதாய பணியாற்றிய எத்தனையோ பேரை கர்த்தருக்குள் வழி நடத்திய, சமத்துவத்தை உண்டு பண்ணிய மிஷனரிமார்களை குறித்து நாம் தெரிந்திருந்தால், நாம விழிப்புணர்வோடு இருந்திருந்தா, இந்நேரம் நம்ம மிஷனரிகள் ஆற்றிய தொன்று எத்தனையோ பேரை சென்று அடைந்திருக்கும். அவர்களும் உண்மை என்ன என்பதை அறிந்திருப்பார்கள். அவர்களை நம்ம குற்றம் சொல்லி தப்பு இல்லை. அவங்க ஏதோ மதம் மாற்ற வந்துட்டாங்கன்னு நம்மளை நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நம் மதம் மாற்ற வந்தவர்கள் அல்ல, இந்த சமுதாயத்தையே தூக்கி நிறுத்த வந்தவர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. கால்டுவெல்லை குறித்து ரொம்ப அழகாய் சொல்ல முடியும். எதற்காக அவர்கள் அடிக்கடி பேசி கொண்டிருக்கிறாங்க? அன்னைக்கு தென் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பாஷையையும் நீச பாஷை என்று வைத்திருந்தார்கள். மோசமான பாஷைகள், அதாவது தாழ்வான ஒரு இடத்திலிருந்து வந்த பாஷைகள். ஆனால் அந்த பக்கம் இருந்த சமஸ்கிருதத்தை தெய்வ பாஷை என்று வைத்திருந்தார்கள். ஃபர்ஸ்ட் அதிலே கையை வச்சாரு கால்டுவெல். தென் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கால்டுவெல்லுக்கு நாம நன்றி செலுத்த நாம கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி இது நீச பாஷை கிடையாது, தெய்வ பாஷை எல்லாம் கிடையாது, தமிழ் தனித்து இயங்கக்கூடியது என்று சவால் விட்டு நிரூபித்தவர் கால்டுவெல். ஆகவேதான் இவங்களால் அதை பொறுத்து கொள்ள முடியல. சமஸ்கிருதம் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மொழி, தெய்வ பாஷை என்று சொல்லிக் கொண்டு இருந்தவர்களுக்கு கால்டுவெல் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டார். தமிழ் மொழி சமஸ்கிருதம் இல்லாமல் இயங்கும் என்பதை நிரூபித்தார்.
தமிழ் மொழியில் இருக்கிற சமஸ்கிருத வார்த்தைகளை எல்லாம் எடுத்து விட்டாலும் இந்த மொழியால் இயங்க முடியும் என்பதை காண்பித்தார். எவ்வளவு ஆச்சரியமா இல்ல? அப்ப இதிலிருந்து இது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி அல்ல, இது தனியாக உருவான மொழி என்பதை நிரூபித்தார். அது ஒன்னே போதும், எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. இந்த ஒரு ஆராய்ச்சியை பண்ணணும்னா அது எத்தனை ஆண்டு கணக்கு எடுக்குங்க. நான் ஏற்கனவே தமிழா இருந்து இதை நிரூபிக்கிறது ரொம்ப ஈஸி. அயர்லாந்துல இருந்து ஒருத்தர் வந்து இதை செய்யறதுங்கிறது என்ன சாதாரணமான விஷயமா? ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டோம். ஆனா தேவன் என்ன பண்றாரு? அவர் மறக்கல. தன்னுடைய தாசர்களை அவர் மறக்கவில்லை. ஆப்போசிட் சைடை எழுப்புறாரு. அவங்க ஏதோ திட்டுறோம்னு நினைச்சிட்டு திட்டுறாங்க. உண்மையிலே அதெல்லாம் நன்மையாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. இதுநாள் வரைக்கும் கால்டுவெல்லை பத்தி தெரியாதவங்க கூட அவருடைய பணியை பற்றி தெரிந்து கொண்டு அவரை போற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். நாம செய்ய வேண்டிய பணியை செய்யாமல் விட்டுவிட்டால் தேவன் இப்படி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இனியாவது நாம் விழித்துக் கொள்ளுவோம். கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திற்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் ஆற்றிய தொண்டுகளை நாம புதைத்து விட வேண்டாம், தோண்டி எடுப்போம். அதனால அடுத்த ஒரு பதிவை உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.